நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட ப்ரோ. சரிப்பட்டு வரமாட்டான் 2026 எலெக்ஷனுக்கு. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட. ஏன்னா நீ யாருக்கு ஓட்டு போட்டாலும் எதுவும் மாற போறது இல்ல. கரெக்டா? இலவசம் வேணான்னு பேசிக்கிட்டு இருந்தவரு இப்ப இலவசமா தரேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. டிஎம்கே தேர்தலுக்கு முன்னாடி சொல்றத தேர்தலுக்கு பின்னாடி மறந்துடுவாங்க. பொதுவாவே 2 பெரிய கட்சி தான் ஓட்டு காத்துருவாங்க. தயவு செய்து அந்த காசை வாங்கிக்கோங்க. காசு முக்கியம் பிகிலு. அடுத்தது சீமான் அண்ணன். இவர் சும்மாவே மாத்தி மாத்தி தான் பேசுவாரு. இதுல எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன்றாரு. நாளை பின்ன இவர் சிஎம் சீட்ல உட்கார வச்சா ஏன்டா முறைக்கிறான்னு சொல்லி அடிச்சாலும் அடிப்பாரு. இவர் கொஞ்சம் டேஞ்சரஸான செல்லும். டேய் நான் தலைவர் அசிங்கப்படுத்துறீங்களா? வர்ற எலெக்ஷன்ல நான் தலைவன் சிஎம் ஆவனா மெரினா அடுத்ததான் அண்ணாமலை அவர்கள். இவரோட அணுகுமுறை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இவர் இருக்கிற கட்சி எனக்கு பிடிக்காதனால இவருக்கு என்னால ஓட்டு போட முடியல. ஏன்னா என்கிட்ட ஓட்டர் ஐடியே இல்ல. ஆக மொத்தம் இந்த 2026 எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுறது ஒண்ணுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதிகமா வர கட்சிக்கு நாங்களும் ஓட்டு போடுறோம். மீண்டும் முறையில் சந்திப்போம். நன்றி.